அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் வசனம் 1 16 வரை கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் 17 23 வரை கள்ள தீர்க்கதரிசினிகளை குறித்தும், அதாவது பெண்பாளரை குறித்தும் இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 3 வகையான தீர்க்கதரிசிகள் காணப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகள்னா யார்? அடுத்த நிமிஷத்தில் இருந்து நம்முடைய வாழ்வினுடைய எல்லை வரையிலும் அல்லது இந்த பூமியிலே நடக்கக்கூடிய காரியங்களை எல்லாவற்றையும் முன்னறிவிக்கக்கூடியவர்களை நாம் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலேயே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லப்படுகிறதை வைத்து கர்த்தருடைய ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற உண்மையான தீர்க்க தரிசிகளும் இருக்கிறார்கள். 2வது, ஆண்டவரே இந்த 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து என்று சொல்லுகிறார். அவர்கள் தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது இருதயத்தில் என்னெல்லாம் தோன்றுதோ அதை வருகிற மக்களுடைய அந்த இருதயத்தினுடைய வேதனைகளை இவர்கள் நீக்கும்படியாக முகத்தை பார்த்து முகஸ்துதி செய்யும்படியான வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் தோன்றுகிறவர்களை அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிற 2வது வகையினர். இவங்க சொல்லுகிறது ஒருவேளை நடக்கும், ஒருவேளை நடக்காமல் போகும். ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் அப்படியே அவைகள் நிறைவேறக்கூடியதாக இருந்தன. 3வது வகையான கூட்டத்தார் சாத்தானாலும் அவனுடைய தூதர்களாலும் ஏவப்பட்டு பேசக்கூடிய தீர்க்க தரிசனங்களை சொல்லக்கூடியவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். சவுலினுடைய நாட்களிலேயும் அங்கே குறி சொல்லுகிற ஒரு அம்மா இருக்கிறார். சவுல் அங்கே சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது அவள் பாதாளத்தில் இருந்து மரித்த அந்த சாமுவேலை எழும்பி வர பண்ணுகிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சாத்தானாலும் அவனுடைய தூதர்களாலும் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களும் இருந்தார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். நம்முடைய இந்த சமுதாயத்திலும் அவைகளை நாம் கண்கூடாக காண்கிறோம். இப்போ முதல் அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கேரக்டர், அதாவது நாடக நடிகர்களைப் போல தோன்றுகிற அவர்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி இங்கே ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன? வசனம் 3 தாங்கள் ஒன்றும் தரிசியாது இருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகள். தங்க ஆவியில் என்ன ஏவுதல் வருதோ அதை அப்படியே அடிச்சு விடுகிற மதிகட்ட தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் வனாந்தரத்தில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அதாவது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறது போல ஒரு காகத்தினுடைய வாயிலிருந்து வடையை எப்படி கீழே விளைவைக்க வேண்டும் என்று சொல்லி நரிக்கு தெரிகிறது. நீ நல்லா அழகா இருக்கிறிய, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னா அது காக்கானி கத்திச்சு, அப்போ வடை கீழே விழுந்தவொடனே நரி தூக்கிட்டு போயிடுச்சுன்னெலாம் நம்ம படிச்சிருக்கிறோம். நரி தந்திரமுள்ள ஒரு மிருகம். அதே போலத்தான் இந்த கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நம்ம அழகான ஒரு பழமொழி வச்சிருக்கிறோம், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும்னு சொல்கிறது போல எப்படியெல்லாம் ஜனங்களிடத்திலிருந்து காணிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற ஒரு தந்திரத்தை உடையவர்களாக இவர்கள் அதற்கேற்ற தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறவர்களாக காணப்படுவார்கள். நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 3வது காரியம், திறப்பினுடைய வாசல்ல நின்று ஜெபிக்கிறவங்களா அவங்க இருக்க மாட்டாங்க. சுவரை அடைக்கிற ஜெபத்தையும் செய்யாம தான் அவங்க இருப்பாங்கன்னு சொல்றார். இதே எசேக்கியேல் தான் சொல்றாரு, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல. அதாவது ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக கட்டப்பட்ட சுவரை எதிரிகள் தாக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கீறல் விழுந்து ஒரு திறப்பு உண்டாகும் பொழுது அந்த திறப்பின் வழியாகத்தான் எதிரிகள் அந்த தேசத்துக்குள்ளாக வர முடியும். அதே போல ஒரு வீடு அல்லது ஒரு நகரம் இவைகள் காக்கப்படும் பொழுது, சாத்தானால சத்ருவினால அவைகள் தாக்கப்படும் பொழுது, இல்லை நம்ம அதிகமாய் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய கோபாக்கினையே கடந்து வருகிற அந்த நேரத்தில் அந்த திறப்பை அடைக்கத்தக்கதாக அந்த திறப்பில் நின்று ஆண்டவரை கையுயர்த்தி ஜெபிக்கிறவர்களாக சுவரை அடைக்கத்தக்கவர்களாக இந்த தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும். தேவ கோபாக்கினையை தடுத்து நிறுத்தும்படியாக ஆண்டவரே
இவர்களுக்கு ஒரு விஷயம் மனம் இறங்கும் என்று சொல்லி திறப்பிலே நிற்கவும், அந்த கீறலை அடைக்கிறதுக்கு ஜனங்களிடத்துல நீங்க இதுல இருந்து மனம் திரும்பிட்டீங்கன்னா, இதை சரி செய்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த கோபாக்கினையில நீங்க சிக்கிக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி ஜனங்களிடத்துல பேசுகிறவர்களாகவும் தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் அவர்கள் திறப்பின் வாசல்ல நிற்கிறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை. சுவரை அடைக்கும்படியாக, அந்த கீறலை அடைக்கும்படியாக ஜனங்களிடத்துல பேசுகிறவர்களும் இல்லை என்கிற காரியத்தை இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வசனம் 6 அபத்தத்தையும், அதாவது கள்ள தரிசனத்தையும் பொய்யான தரிசிக்கிற காரியங்களையும் கூறக்கூடியவங்களா அவங்க இருக்கிறாங்க. வசனம் 10 சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று என் ஜனத்தை மோசம் போக்குகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் செய்கை எப்படி இருக்குதுன்னு சொல்றாருன்னா, ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், ஒரு தீர்க்கதரிசி வந்து ஒரு மண் சுவரை கட்டுறான். வசனம் இல்லாம தன்னுடைய இருதயத்துல தோன்றுகிறதெல்லாம் சொல்லுறது. வசனத்தின்படி தீர்க்க தரிசனம் இருக்கிறதே இல்லை. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வந்து என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பார்னு சொல்லி இவங்க தங்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற அந்த காரியங்கள் மண் சுவரை கட்டுகிற ஒரு காரியத்திற்கு அவைகள் ஒப்பிடப்படக்கூடியதாக அவைகள் காணப்படுகின்றன. அதற்கு மேலாக அங்கே மற்ற தீர்க்கதரிசிகள் இவர் சொன்னது சரியா, அவர் சொன்னது சரியா, அங்க ஒருத்தருக்கு லெட்டர் எழுதுவோம், இவர் ஒருவர்கிட்ட கேட்போம் சொன்னான்னா, அவர்கள் சாரமில்லாத சாந்துகளை அந்த மண் சுவரின் மேல பூசக்கூடியவங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை செய்துவிட்டு அருமையா சொன்னாரு, இந்த வசனத்தை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல ஒரு வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த வசனங்களை கேட்டு இவைகளின்படி செய்யாத மேல் இருக்கிற ஒரு மனுஷன் அவன் மணலின் மேல வீடு கட்டுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்போ அந்த தீர்க்க தரிசனங்கள் வசனத்தினுடைய அடிப்படையில் இல்லைன்னு சொன்னா, மணலின் மேல கட்டப்பட்டு பூசப்படுகிற சாந்துல பசைத்தன்மை இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அந்த மண் சுவர் உறுதியற்றதாக இருக்கும். ஆதி நாட்களெல்லாம் சுண்ணாம்பு, செம்மண், கடுக்காயை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றித்தான் அவர்கள் பூசுகிறவருக்கு பயன்படுத்தினார்கள். அது அத்தனை பசைத்தன்மை உடையதாக இருக்கக்கூடிய அந்த கலவையைத்தான் சாந்து என்று சொன்னார்கள். அந்த சாந்து சாரமில்லாத சாந்தா இருந்தால் அந்த மண் சுவர் எப்படி இருக்கும், அதே போலதான் இன்றைக்கு என் ஜனங்கள் கட்டப்படுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. உறுதியற்ற வசனமில்லாத வாழ்க்கையை அவர்கள் கட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 10ஆம் வசனத்தில் சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அத்தனையாக அங்கலாய்க்கக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன தண்டனை, இந்த மண் சுவரை போல கட்டப்படுகிற ஜனங்களுக்கு என்ன காரியங்கள் என்று சொல்லி இங்கே தெளிவாக ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவும் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த கடைசி நாட்களில் வந்து, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொன்னால் நான் உங்களை அறியேன் என்று சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று சொல்லுகிறார். அடுத்த 9ஆம் வசனத்தில், என் கை உங்களுக்கு விரோதமாயிருக்கும், அவர்களின் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதில்லை. இன்னைக்கு உலகத்தில் எல்லா சங்கத்திலையும் இருக்கலாம், கிறிஸ்தவ சங்கத்தில் எல்லா சங்கம், என்னென்ன சங்கம் நமக்கு பிடிக்குதோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் சர்வ சங்கமாகிய ஆண்டவருடைய சபையில் நம்ம இல்லாமல் போய்விட முடியும். அதற்கு அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை. இன்றைக்கு பரலோக ராஜ்யம் போகணும்னா அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா போக முடியாது. இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அன்றைக்கு அவர்களுடைய தேசம் கானான் தேசம். இன்றைக்கு பரம அந்த கானானுக்குள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுடைய பெயர்கள் எழுதப்படாதபடியினால அதற்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று எச்சரிக்கப்படுகிறது. அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுவார்கள். எப்போ அறிவாங்க? உங்களை அறியேன் என்று சொல்லும் பொழுது அறிந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு காரியமும் ஒரு ஆசீர்வாதமும் நடக்கிறதில்லை. ஆகவே இந்த இவர்களுக்கு விரோதமாக உண்மையான தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த கெட்டின அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்ட மக்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? 11ஆம் வசனத்தில்,
அந்த கெட்டின அந்த வாழ்க்கையானது அவங்க சொன்னபடி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஆலோசனைகள் நிறைய கொடுத்துருப்பாங்களே, மனசுல தோன்றினபடி அவைகளின்படி செய்த எல்லாமே இடிந்து விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளமாய் பெருகுகிற ஒரு மழை பெய்யும், மகா கல்மலை அது நீ சொரிவாய் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கொடிய புசல் காற்று அதை பிளக்கும் என்று சொல்லுகிறார். அது அவருடைய கோபத்தில் உக்கிரகத்தில் கொடிய புசல் காற்றும் நிர்மூலமாகத்தக்க பெரிய மழை, கல்மலை, வெள்ளமாய் அடிக்கிற மழை, இவைகளெல்லாம் அந்த வீட்டின் மேலே அது பெய்யும் பொழுது மணலினால சாரமில்லாத அந்த சாந்தினால கட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கையானது அது அப்படியே தரமட்டமாக்கப்பட்டோம், அவர்களுடைய வாழ்க்கையும் அழிந்துவிடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தீர்க்கதரிசியும் பரலோகத்துக்கு போறதில்லை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்க போறதில்லை, இஸ்ரவேலருடைய அட்டவணையில் இருக்க போறதில்லை, சர்வ சங்கமாகிய சபையில் இருக்க போறதில்லை. வசனத்தின்படி கெட்டாம அவர்கள் சொல்லுகிற ஆலோசனையின்படி கெட்டுகிறவர்களுடைய வாழ்க்கையும் இப்படி மாறிவிடும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லுகிற அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் இந்த தேசத்திலேயே இல்லாமற் போவார்கள் என்று சொல்லுகிறார்கள். கொஞ்ச நாள், ஒரு வருஷம் பார்ப்பாங்க, நடக்கலைன்னு சொன்னால் எல்லாருமே அதை கண்டுகொள்ளுவார்கள், இவர் பொய்யா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜனங்கள் அவர்களிடத்தில் போகவே மாட்டார்கள். ஆகவே அவர்களை நான் ஒளிய பண்ணும் பொழுதுதான் தெரியும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி. 2வது பகுதியாக அங்கே ஆத்தும வேட்டைக்காரிகளாக தீர்க்க தரிசனிகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற உன் ஜனத்தின் குமாரத்திகளுக்கு எதிராக உன் முகத்தை திருப்பி அவர்களுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் தழுவணைகளை தைத்துனா காப்பு கயிறுகள், அதிர்ஷ்ட கயிறுகள், சாமிங் அப்படின்னு சொல்றமே, அப்படிப்பட்ட மேஜிக் சாம்ஸ் அவர்களை அதை தயாரித்து அவர்களுடைய மணிக்கட்டுகளில் கட்டிவிடக்கூடிய காரியங்களை தைக்கிறவர்களாக இருந்தார்கள். இது அவர்களுக்கு கண்ணியை வருவிக்கக்கூடிய காரியங்களை இந்த ஆத்தும வேட்டைக்காரிகள் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அதே போல அவர்கள் பல்வேறு நீளங்களில் முக்காடுகளை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் மேக் வெயில்ஸ் ஆஃப் வேரியஸ் லென்ஸ் என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்குது. அந்தந்த வயதுள்ளவர்களுடைய தலைக்கு தக்கதாக அந்த நீளங்கள் மாறக்கூடிய முக்காடுகளை தயாரிக்கிறவர்களாக இருந்தார்கள். அப்படி செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தின் ஆத்துமாக்களை வேட்டையாடி அவைகளை உங்களுக்கு உயிரோட நீங்க காப்பாற்றுவீங்களோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அதாவது இந்த நாட்களில் பெண்கள் ஆண்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என ஒரு நிரூபிக்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பட்டறை முதல் ஆகாய விமானம் வரையிலும் ஓட்டுகிற பெண்களை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் ராக்கெட்டு பயணத்தை கூட அவர்கள் மேற்கொண்டு அவர்கள் சாதித்து வருகின்ற நாட்களில் நம்ம வாழ்கிறோம். பொய் தீர்க்கதரிசிகள் அணிவகுப்பிலும் இதற்கு சற்றும் குறைவில்லாமல் இருக்கிறாங்க. நாவு கூசாது பொய் சொல்லுகிறதற்கு, மக்களை ஏற்றுமாற்றுகிறதற்கு கொஞ்சமும் தயக்கம் இல்லாம பெண் தீர்க்கதரிசிகளும் அணிவகுத்து நிற்கிறதை பார்க்கிறோம். தமிழ் கன்வென்ஷன் மேடைகளிலே இது ஒரு சரியான சான்றை நமக்கு கொடுக்குது. இவங்க வீடுகள் தோறும் ஏறி இறங்கி சிறங்கை, அதாவது கைப்பிடி அளவு கோதுமை, வார்கோதுமைகளை வாங்கி கொண்டு அப்ப துண்டுகளை போடுகிற சாப்பாட்டுகளை சாப்பிட்டு கொண்டு சில்லறை காசுகளுக்கு அள்ளி வீசுகிற பொய்கள் தான் எத்தனை என்பதைத்தான் இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். வீடுகள் தோறும் ஏறி கொடுக்கிற சாப்பாட்டை வாங்கிட்டு, கொடுக்கிற காணிக்கையை வாங்கிட்டு நிறைய பொய்களை சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில் மற்ற காரியங்களை செய்கிறவர்கள், மற்ற காரியங்களை வழிபடுகிறவர்கள் இப்படிப்பட்ட கயிறுகளை மக்களுடைய கைகளில் கட்டுகிறதுக்கு காசு வாங்கிட்டு கட்டி விடுகிறது, முக்காடுகளை தச்சு கட்டி விடுகிறது, எல்லாவற்றையும் செய்கிறாங்க. நித்திய ராஜாவுக்கு முன்பாக இவர்களுடைய முகத்திரை கிழியும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலேயே நாம் தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். நல்ல தீர்க்கதரிசிகள் மீரியா, மோசேயுடைய சகோதரி, யாத்ராகமம் 15:20 பார்க்கிறோம். தெபோரால் நியாயாதிபதிகள் 4:4 பார்க்கிறோம். உள்தாள் 2 ராஜாக்கள் 22:14 பார்க்கிறோம். ஆனால் நொபதியால் என்று சொல்லக்கூடிய ஒரு கள்ள தீர்க்க தரிசினி, அவள் சம்பலா தொபியா என்பவர்களோடு கூட சேர்ந்து நெகேமியாவுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவளாய் இருந்தால் நெகேமியா 6:14 அவளை கற்றுக்கொள்ளுகிறோம்.
இவர்களும் வீடுகள் தோறும் போய் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஜனங்கள் 1 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் பார்ப்பாங்க, ஒன்றும் நடக்கலைன்னு சொன்னால் இவர்களை வீடுகளில் ஏற்றுக்கொள்ளாமல் போயிடுவாங்க. அதனால் 23ஆம் வசனத்தை இப்படி சொல்லி முடிக்கிறார். நீங்கள் இனி அபத்தமானதை தரிசிப்பதும் இல்லை, பொய்யான காரியங்களை தரிசிப்பதும் இல்லை, சாஸ்திரம் பார்ப்பதும் இல்லைன்னா குறி சொல்லுகிறதும் இல்லை. நான் என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவங்களுக்கே நடக்கலைன்னா வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவாங்க. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேலில் கள்ள தீர்க்கதரிசிகளும் தீர்க்கதரிசினிகளும் இல்லாதபடி செய்வேன்னு சொல்கிறார். எவ்வளவு நாளைத்தான், அதாவது பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான்னு ஒரு பழமொழி சொல்லுகிறார்களே, அதே போலத்தான் எத்தனை நாள் தான் பொய் சொல்லி தரிசித்தவங்களுடைய உள்ளத்தில் தோன்றுகிறத சொல்லி மக்களை ஏமாற்ற முடியும்? ஆண்டவர் அவர்களின் மத்தியிலே இருந்து தன்னுடைய ஜனங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நாமும் வசனங்களை கற்றுக்கொள்வோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வசனத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கண்ணிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் தப்பி நாம் ஒரு புத்தி உள்ளவர்களாக வசனத்தின் மேலே நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாக, வாழ்க்கைகளை கட்டுகிறவர்களாக காணப்படுவோம். எவ்வளோ பெரிய மழை சொரிந்தாலும், எவ்வளோ பெரிய காற்று அடித்து வீட்டின் மேலே மோதினாலும் நிலைத்து நிற்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவரால் பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா. வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம், இதுதான் உந்தன் வாழ்க்கையா. பசுத்தோல் போர்த்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா.